அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேனைக்கிழங்கு வாங்கி உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் சிறிதளவு கனமாக கொஞ்சம் பெரிதாக வெட்டி கட் பண்ணி கழுவி கொள்ளுங்கள். கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை லேசாக உப்பு தண்ணியில் கழுவிடுங்க. அப்போ அந்த காரல் இல்லாமல் இருக்கும். சேனைக்கிழங்கு பொதுவாக கூட்டு சாம்பார் வைப்பாங்க. ஆனால் வறுவல் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். தோசைக்கல்லில் போட்டு நம்ம வறுவல் செய்யலாம். சேனைக்கிழங்கு உப்பு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா சாம்பார் பொடி 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளியை ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளி ஊற வச்சு கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் அளவு புளியை அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காயிலையும் செய்யலாம், உருளைக்கிழங்குலையும் செய்யலாம். மிகவும் சுவையாக இருக்கும். கிளறு சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி வறுவல் செஞ்சால் தொட்டுக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தவாவில் அந்த நம்ம நறுக்கி வச்ச அந்த சேனைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு தட்டோ இல்லைன்னா இட்லி குத்துற மூடியோ போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமில் வேக வைக்கணும். ஸ்டீமில் வச்சுக்கணும். அடுப்பை ரொம்ப எரியக்கூடாது. கொஞ்சம் கனமாக கிழங்கு இருக்கிறதுனால இப்படி வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இப்படி சிம்மில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. கிழங்கு பாதி வேக வச்சு ஸ்டீமில் வேக வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கிழங்கு எடுத்து ஒன்று ஒன்றா இந்த பேஸ்ட்டை 2 பக்கம் தடவி இந்த சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். எல்லா கிழங்குலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இது தவாவில் போடுறதுனால நம்ம இப்படி செய்கிறோம். இது டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பொடி பொடியாக கட் பண்ணி மொத்தமாக உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி வறுப்பாங்க. அந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தவாவில் நம்ம தடவி வச்ச சேனைக்கிழங்கெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும். சிம்மிலே வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இல்லைன்னா எல்லா பக்கமும் கருகிடும். வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சேனைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வறுவல் செஞ்சால் வெரைட்டி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி புளி சாதம் செஞ்சேன். அதுக்கு இதை சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.